இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோவான் 1:46. அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பாரு என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இங்கே பிலிப்பு என்பவன் நாத்தான்வேலை பார்த்து, நியாயப்பிரமாணத்தில் மோசே சொன்னது போல் நாசரேத் ஊரானுமாகிய இயேசுவை பார்த்தோம்னு சொல்கிறான். அதுக்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து ஏதாச்சும் நன்மை உண்டாக கூடுமான்னு கேட்குறான். அதாவது நாசரேத் கலிலியாவில் இருக்குது. இதில் தேவனுடைய சீஷர்கள் பேதுரு, பிலிப்பு, நாத்தான்வேல் இவங்க எல்லாருமே கலிலியாவில் மீன் பிடிக்கிறவங்க. அதனால் எருசலேமில் இருக்கிற யூதர்கள் இவங்கள ரொம்ப தாழ்மையாக பார்க்குறது மட்டும் இல்லாமல் எல்லாத்துலேயும் இவங்கள ஒதுக்கி தான் வச்சுருந்தாங்க. ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாது, இவங்க சொல்கிற இடத்துல தான் இருக்கணும், இவங்க சொல்கிற இடத்துல தான் நம்ம காணிக்கை செலுத்தணும். தாழ்த்தப்பட்ட மனிதர்கள் காணிக்கை செலுத்துவதற்குன்னு தனியாக இடமே அமைச்சிருந்தாங்க. அதனால் நாத்தான்வேல் நமக்கு நன்மை உண்டாக வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறான். அதுக்கப்புறம் இயேசுசாமி நாத்தான்வேலை பார்க்குறாரு. பார்த்து கபடம் இல்லாத இஸ்ரவேலன் அப்படின்றத சொல்கிறாரு. இங்கே யாரை ஆலயத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ அவங்கள தான் தேவன் முதல்ல சந்திக்கிறாரு. யூதர்கள் நியாயப்பிரமாணம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அவங்களுக்கு மட்டுமே சொந்தமானதுன்னு நினச்சி அவங்க மட்டுமே படிக்கும்போது இயேசுசாமி தாழ்த்தப்பட்ட ஒதுக்கப்பட்டவங்களுக்கு தான் முதல்ல பிரசங்கம் பண்ணுறாரு. அப்பத்தையும் திராட்சரசத்தையும் யூதர்களுக்கு முதல்ல கொடுக்கல, தன்னை தேடி வந்த மனிதர்களுக்கு தான் முதல்ல கொடுத்தாரு. நாத்தான்வேலோட குமுறல் தேவாலயத்தில் நமக்கும் இடம் கிடைக்கணும்னு. ஆனால் தேவன் கபடம் இல்லாத இஸ்ரவேலன் சொல்லி அவரோட இருதயத்தில் இடத்த கொடுத்துட்டாரு. அப்போது நம்ம தாழ்த்தப்பட்டிருந்தாலும் சரி, தாழ்மையோடு பார்க்கப்பட்டாலும் சரி, இழிவாக நடத்தப்பட்டாலும் சரி, நம்ம தேவனை தேடும்போது, அதுவும் உண்மையாக அன்போடு தேவனை தேடும்போது தேவன் நமக்கு இறங்கி வருவார். இறங்கி வர்றது மட்டும் இல்லை, தேவன் நம்மளோட இருக்கிறாரு அப்படின்றத மற்றவங்களுக்கு புரிய வைப்பார். புரிய வைக்கிறது மட்டும் இல்லை, தேவனுடைய அப்பத்தாலும் திராட்சரசத்தாலும் நம்மளை என்றென்றைக்குமே குறைவில்லாமல் திருப்தி ஆக்குவார். ஆமேன்.